மீனராசி அன்பர்களே, ஆடி மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்னென்ன? யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? கல்யாணம் நடக்குமா? வீடு வாசல் சொத்து சுகம் கிடைக்குமா? கடன் பிரச்சனை இருந்தால் அடையுமா? இப்படியான விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 4ஆம் இடத்துல இருந்த சூரியன் 5ஆம் இடத்திற்கு வராரு. 5ல் சூரியன் வந்து அவ்வளோ சிறந்த பலன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி எடுத்துப்போம். ஏன்னா சூரியனை பற்றி சொல்லும்போது அவர் 3, 6, 11 இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரியும், 10ல் இருந்தால் விசேஷம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ 5ல் இருக்கார். அப்போது அப்படி பார்க்கும்போது இது நல்ல பலன் இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனால் காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடத்திற்கு தான் சூரியன் அதிபதியே. அதனால் சூரியன் 5ல் இருந்தாலும் கூட பலன்களை எதிர்பார்க்கலாம். எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், 5ல் சூரியன் இருக்கும்போது என்னென்னா அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம் அவருடைய வீடு. அப்போ யாரெல்லாம் சூரியன் போல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 5ல் சூரியன் வரும்போது நல்ல பலனை கொடுப்பார். சூரியன் போல இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால், எவரையும் எதையும் இந்த உலகத்தை பிறரை பொருட்படுத்தாமல் கரெக்டாக அவங்க வேலையை அவங்க ஒருத்தர் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும். எப்பயுமே எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட அவங்க வந்து லீவுன்றதே போடாமல் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டே இருப்பாங்க, காலேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கூட லீவு போடாமல் சூரியன் தினந்தோறும் உதிக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் யாராவது தனக்கு தவறு துரோகம் பண்ணாலும் கூட மன்னிச்சு விட்டுருவாங்க. தயால குணம், இந்த மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவம். எதையும் வந்து ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் ஆமாம் இதில் ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது, இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. இதெல்லாம் சூரியனுடைய பலன்களாக நம்ம சொல்லிட்டு போகலாம். தன்னால் பிறருக்கு நிறைய பலன் கிடைக்குதுன்னா கூட சரின்னு சொல்லி தாராளமாக சந்தோஷமாக அதை எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா நமக்கு பலன் கிடைக்கும்போது மற்றவங்களுக்கும் கிடைக்குதுன்னு சொன்னால் எல்லாராலையும் அதை எடுத்துக்க முடியாது. நான் உழைச்சி ஏன் அவங்களுக்கு பலன் போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற தன்மை சில பேருக்கு இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கிறது சூரியனுடைய குணம். இதெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு 5ல் சூரியன் வந்தாலும் நல்லது. இதை நான் பொதுவாக சொன்னேன். இப்போ மீனராசிக்கு 5ல் சூரியன் வரார் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னா, 5ஆம் இடம் புத்திரபாவம். அங்கே சூரியன் வரார் சொன்னால் பிள்ளைகள் வந்து ஆளாகிறதுக்கு, அவங்க ஒரு உயர்கல்வி, அவங்க பின்னாடி ஒரு பட்டம் போடுற மாதிரி ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, இதற்கெல்லாம் உகந்த அம்சம் அப்படின்னு சொல்லலாம். புத்திரபாவத்தில் சூரியன் வரார் அப்படின்றதுனால. அப்புறம் வந்து அந்த இடத்துல குரு சேர்ந்து இருக்கிறனால நம்ம இதை சேர்த்து சொல்கிறோம். குரு உச்சமாக இருக்கார், சூரியன் நன்றாகும்போது குருடைய சாரத்திலே வருவான்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் பிள்ளைகள் சம்பந்தமாக நீங்கள் இது நாள் வரைக்கும் செய்யாத விஷயங்களை தொடங்குறதுக்கும், இது நாள் வருஷம் தொடங்கி செய்ய முடியாமல் தடை இடையூறுகள் வந்து அதெல்லாம் கடந்து முன்னேறி அதை சாதிக்கிறதுக்கும் உகந்த அம்சம். சொந்த ஊருக்கு திரும்ப போகணுன்ற எண்ணம் சில பேருக்கு தோணும். படிக்கிறதுக்காக வேலை பார்க்குறதுக்காக வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு திரும்ப நான் என் சொந்த ஊருக்கு போகணும். அந்த விஷயங்களை இப்போது முயற்சி செய்யலாம். அப்புறம் பூர்வீக சொத்து அதை வந்து நல்ல வளப்படுத்தணும். அதை அங்கே ஒரு வீடு இருக்குது, கட்டிடம் இருக்குன்னா புதுப்பிக்கணும். அங்கே நிலப்புலம்லாம் சும்மா காடு மாதிரி கிடக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அது சரியாகும். இன்னும் சொல்லப்போனால் கோவில் கட்டணுன்ற எண்ணம் இருந்தாலும் கூட இப்போ அதை தொடங்க முடியும். 5, 9ஆம் இடங்கள் சம்மந்தப்பட்டு அதில் 10ஆம் இடம் 1ஆம் இடமும் தொடர்பு பெற்றுச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து இது போல் ஒரு கோவிலே கட்டுவாங்க. இந்த தர்ம ஸ்தாபனங்கள், அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் விஷயங்களை செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அதெல்லாம் இப்போ உங்களால் செய்ய முடியும். ஏன்னா அந்த குரு சூரியனுடைய சேர்க்கை 5ல் வர்றது அவ்வளோ சிறப்பு. தனியாக சூரியன் மட்டும் 5ல் இருந்தால் கூட நான் இவ்வளோ சொல்ல மாட்டேன். குரு சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால, புதன் அவங்களோட வந்து சேர்றதுனால அதை வந்து செய்ய முடியும். ஒரு விஷயத்தை வந்து பிளானோடையே நிறுத்தாமல் எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த புதன் வந்து குரு சூரியனோட சேரணும். அதை செயல்படுத்தவும், திட்டமிடவும் முடியும், செயல்படுத்தவும் முடியும். பிள்ளைகளுக்காக நல்ல விஷயங்களை செய்யலாம், பொதுப்பணிகள் செய்யலாம், ஆன்மீக பணிகள் செய்யலாம். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடுத்ததாக செவ்வாய் வந்து 3, 4ஆம் இடத்தில் இருப்பார். 3ல் செவ்வாய் இருக்கும்போது பலம். அதனால் என்ன விஷயங்களை செய்தாலும் அதில் சக்ஸஸ் வரும். 4ல் செவ்வாய் இருக்காருன்னு சொன்னால் ரொம்ப பிளான் பண்ணி செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிரன் வந்து 6, 7ஆம் இடங்களில் இருக்கிறார். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நம்பி ஏமாந்துடுறது, ரொம்ப ஆசைப்பட்டு மோசம் போகிறது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது. நம்முடைய தகுதிக்கு உண்டானது இல்லை, உழைப்புக்கு உண்டானது இல்லை,
சக்திக்கு மீறி அப்படி வரத்துக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத விஷயம் வருதுன்னா, ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஜென்ம சனி இருக்கக்கூடிய சமயத்தில 7லயும் சுக்கிரன் நீச்சமாகி ராசிய பார்க்கும்போது, தேவையில்லாத விஷயங்களை தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடாது. இதில கவனமா இருந்தா போதுமானது. பெயர், புகழ், பிரபல்ய யோகம் பெறக்கூடிய நல்ல வழியில பெறக்கூடிய யோகம் தரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்தில வரக்கூடிய இந்த குரு பூர்ணிமா, பௌர்ணமி நாள். அந்த நாள் வழிபாடு செய்றீங்கன்னு சொன்னா, 5ல குரு இருக்கார் இல்லையா? ராசி அதிபதி அவர்தான் இல்லையா? அந்த ஜென்ம சனி அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம, அந்த குருவுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப் பெற்று, இந்த ஆடி மாதம் அனுகூலமா இருக்கும்.